வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போவது மைய பாவகம். ஜாதகத்தில் 12 கட்டங்கள் ராசிகள் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு பாவகத்தில் அல்லது ஒரு சில பாவகங்கள் இணைந்தே ஒரு ஜாதகரை வழி நடத்தும். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தின் மைய பாவகத்தை தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். இதை பழமையான நூல்களான பாரசார, ஜெமினி மற்றும் பல வேத நூல்களும் ஒரு நுட்பமான மைய விதியாக மைய பாவகம் என்பதை கண்டறிதல் மிக முக்கியம் என்று குறிப்பிடுகின்றது. ஒருவரின் வாழ்க்கை ஒரு நோக்கம், ஒரு லட்சியம், ஒரு காரணம் என்ற ஏதோ ஒன்றின் அழுத்தத்தில் அவசியத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த அழுத்தம் வெளிப்படும் பாவகம் அல்லது எந்த பாவகம் மீண்டும் மீண்டும் வலியை தருகின்றதோ அல்லது கொடுமையை தருகின்றதோ அல்லது அனுபவத்தை தருகின்றதோ, சரி செய்ய முயன்றும் முடியாமல் போகின்றதோ அதுவே மைய பாவகம். இதையே வேத நூல்கள் ஏதோ பாவ புனாபிருத்தி சவையேவ மத்திய பாவக என்று வேத நூல்கள் மீண்டும் மீண்டும் செயல்படும் பாவகமே மைய பாவகம் என குறிப்பிடுகின்றது. இது ஏன் முக்கியம்? இந்த மைய பாவகத்தை அறியாமல் வேறு ஏதோ ஒன்றையும் கணித்தால், அது திருமணமோ தொழிலோ அல்லது பரிகாரமோ சொன்னால் அது வேலை செய்யாது. இதில் முதன்மையானது ஆத்மகாரகன் என்ற சூரியன் இருக்கும் இடம் மற்றும் சூரியனின் வீடாகிய சிம்மம். இதையே சில ஜோதிடர்கள் பாரம்பரிய வழியில் சொல்வது சிம்மம் கெடக்கூடாது என்று. அடுத்ததாக லக்கின அதிபதி இருக்கும் பாவகம், அந்த பாவக அதிபதி இருக்கும் இடம், இதன் கூடவே ராகு கேது என்ற தொடர்பு. இதன் இறுதியாக வருவது 12ஆம் பாவக அதிபதி, அவர் இருக்கும் பாவகத்தின் அதிபதி, அந்த பாவக அதிபதி இருக்கும் இடம் உள்ள பாவகம் என இவை எல்லாம் ஒன்று சேரும் ஒரு புள்ளியான ஒரு பாவகம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகங்கள் சேர்ந்து ஒரு அச்சாக, ஒரு கோணமாக செயல்படலாம். சுருக்கமாக சூரியன் அதன் ராசி அதிபதி, அதே போல லக்ன அதிபதி, 12ஆம் அதிபதி, இவர்களை வைத்து நாம் கணித்துவிட முடியும். ஆகவே இதில் பாவகம் என்பது மேடை என்றால் கிரகம் என்பது நடிகன், இங்கு காரகர் என்பவர் இயக்குனர். எனவே இயக்குனரை அறியாமல் நாம் காலத்தை அல்லது ஒரு நிகழ்வை கணித்தல் என்பது முடியாத ஒன்று. இதனால் ஒரே ஜாதகம் ஒருவரின் காரகர் உதவி செய்பவராகவும் அதே அமைப்புடைய மற்றொருவருக்கு அந்த காரகர் தடைகளை தாமதத்தை உண்டாக்குவதாகவும் அமைய வாய்ப்புகள் உண்டது. இதுவே திசை நன்றாக இருந்தாலும் முன்னேற முடியாமலும் அல்லது ஒரு திசை தவறான திசையாக இருந்தாலுமே கூட உயர்வை பெறுவதும் ஆக ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறி நிகழ்வதற்கு காரணமாக அமைவது. ஆகவே ஜாதகத்தில் மைய பாவகம் அல்லது மைய கோணம் எது என்பது மிக மிக முக்கியம். அதை நாம் கண்டறிவது மிக முக்கியம். இதனை நாம் நமது அனுபவத்திலேயே தெரிந்து கொள்ள முடியும். முயற்சிகள் தொடர் தோல்வியாக இருந்தால் நமக்கு 3ஆம் பாவகம் வேலை அதிகமாக இருக்கிறது, மைய பாவகமாக 3 இருக்கின்றது என்றும், அதே வாழ்க்கையில் சலிப்பு வெறுப்பு என்பது ஏற்படும் போது 8ஆம் பாவகம் மையமாக இருக்கிறது என்பதும், எங்கேயாவது போயிடலாம், இது மட்டும் முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்கும் பொழுது 12ஆம் பாவகம் மையமாக இருப்பதை உணர முடியும். கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை, இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்ற போராட்டம் தேவைப்படுகிறது என்றால் 6ஆம் பாவகம் வேலை செய்கிறது என்று எளிதாக பட்டியலிடவும் முடியும். சரி, இதற்கான தீர்வு தான் என்ன? மைய பாவகம் அல்லது பாவக கோணம் எது என்பது தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவது மட்டுமே தீர்வு. இதில் தெய்வ வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள் என்பது மன அமைதியை தரலாம், நம்பிக்கையை கூட தரலாம். ஆனால் நமது செயல்கள் மட்டுமே வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் தூண்டுதலாக வரும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் போல நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.